அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 9 வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு 9 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வெற்றிகரமாக 8 தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதற்கான லிங்க் வைக்கிறேன். தயவு செஞ்சு அதை போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி தேர்வுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தேர்வுக்குமே பிடிஎஃப் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம எதுக்காக இந்த கொஸ்டின் பிடிஎஃப் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் உட்காந்து போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வீட்டில் உட்காந்து பிரிண்ட் கூட நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையும் திரும்ப திரும்ப பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ரிப்பீட்டட் கொஸ்டின் எதுன்னு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி தேர்வு எல்லாமே பழைய வினாத்தால் வச்சு தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம மாதிரி தேர்வுக்குள்ளே போயிடலாம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முதல் கேள்வி அதே மாதிரி இந்த வினாத்தாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும்பா. சரியா? இது எப்போ அப்படின்னா 2019 குரூப் 4ல் கேட்ட கேள்விகள் தான் எல்லாமே. 100 கேள்வியுமே 2019 குரூப் 4ல் கேட்டது தான். இப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 95க்கு மேலே போட்டுருவாங்க. ஓகே, நீங்கள் 95க்கு மேலே இதில் போடுறீங்களான்னு செக் பண்ணுங்கள். சரியா? ஓகே, முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் என்ன? 8 தொகை நூல்களில் முதலாவது நூல் என்னன்னு கேட்குறாங்க. முதலாவது நூல் என்ன அப்படின்னு கேட்டால் நற்றிணை. நற்றிணைக்கு அப்புறம் குறுந்தொகை, ஐங்குறுநூறு இந்த மாதிரி வரும். முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அகத்திணையும் புறத்திணையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் என்ன? பாருங்கள், 8 தொகையிலேயே 2வது கேள்வி தொடர்ந்து கேள்வி வைக்கிறாங்க. அகத்திணையும் புறத்திணையும் சேர்த்து கூறுற 8 தொகை நூல் என்னன்னு கேட்குறாங்க. 8 தொகையில் 8 நூல் இருக்குது. அதில் அகம் புறம், அகமும் புறமும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். சரியா? அகம் சார்ந்த நூல்கள் இருக்கும், புறம் சார்ந்த நூல்கள் இருக்கும், அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் இருக்கும். அதில் ஒரே ஒரு நூல் தான் அகமும் புறமும், அதாவது அகத்தினையும் பேசும் புறத்தினையும் பேசும். எந்த நூல் அப்படின்னா பரிபாடல் அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? பரிபாடல் பொறுத்த வரைக்கும் இசைக்கு பெயர் பெற்றதாக இருக்கும். இசை சம்மந்தமான 8 தொகை நூல் அப்படின்னா இந்த பரிபாடல் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம 8 தொகை நூல் 8 நூல் இருக்குது. இப்போ நம்ம அகமும் புறமும் சேர்ந்தது என்னன்னு பார்த்துட்டோம், பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? புறம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல் 2 நூல் தான். ஓகேவா? புறம் சார்ந்த நூலில் 2 என்னென்ன அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிறது. சரியா? புறநானூறு அப்படிங்கிற இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா புறம் சார்ந்த நூல். இன்னொரு நூல் என்ன நூல் அப்படின்னா பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது. சரியா? புறம் சார்ந்த நூல் 2 நூல் தான். ஒன்று புறநானூறு, இன்னொன்று பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது. அப்போ மிச்சமுள்ள 5 நூல்களும் பார்த்திங்க அப்படின்னா அகம் மட்டும். சரியா? அகப்பொருள் பற்றி பேசுகிறது. அதாவது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு அப்படிங்கிறது அகம் பற்றி மட்டும் பேசுகிறது. சார் அது என்ன சார் அகம் அப்படிங்கிறது, புறம் அப்படிங்கிறது, அகமும் புறம் அப்படிங்கிறது? அகம் அப்படின்னா காதல், அதாவது தலைவன் தலைவி, அதுதான் அகம் அப்படிங்கிறது. சரியா? புறம் அப்படின்னா ஒருத்தவங்களோட வீரம், கொடைத்தன்மை, இதை பற்றி பேசுகிறது புறம் அப்படிங்கிறது. ரெண்டுமே அப்படின்னா ரெண்டுமே கலந்துருக்கும், அகமும் புறமும் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுது தானே? சரியா? சரி, அடுத்த கேள்விகள் போயிடலாம். 3வது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. இந்த சைடு திணை கொடுத்துருக்காங்க, இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர். இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? தவறான இணை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். குறிஞ்சி திணையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் கபிலர் தான். ஸோ முதல் கூற்று அப்படிங்கிறது சரிதான். 2வது கூற்று பாருங்கள், முல்லைத்திணையை பாடியவர் ஓதலாந்தையார் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக முல்லைத்திணை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் பேயனார். சரியா? முல்லைத்திணையை பாடியவர் பேயனார். அப்போ 2வது கூற்று பார்த்திங்க அப்படின்னா தப்பு. மருதத்திணையை பாடியவர் ஓரம்போகியார், நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவனார், பாலைத்திணையை பாடியவர் தான் ஓதலாந்தையார். சார் இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது? குறிஞ்சிக்கு எப்பயுமே கபிலர் தான். குறிஞ்சி கபிலர்னா சொல்லுவாங்க. சரியா? ஸோ மைண்டில் ஏற்றணும் குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு. முல்லைக்கு பார்த்திங்க அப்படின்னா பேயனார் வருவார். முல்லை என்ன நிலம், காடு சார்ந்த இடமும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ காட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பேய் இருக்கும். காட்டில் என்ன இருக்கும்? பேய் இருக்கும். அப்போ பேயனார் அப்படிங்கிறது. அடுத்து மருதம் பாருங்கள், மருதம் என்ன நிலம், அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும். வயலில் நம்ம வரப்பில் போகணும் அப்படின்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா நடுவில் போக முடியுமா? வயலுக்குள்ளே ஓரமாக தான் போகணும். ஸோ மருதம் ஓரம் போகியார். நெய்தலுக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்மூவனார், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலைக்கு ஓதலாந்தையார். இந்த
ஓணான் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த விலங்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒரு சிற்றினம், சரியா? அது அதிகமாக மணலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து வச்சுக்கோங்க, இந்த ஓணான் அப்படிங்கிறது. ஸோ பாலைத்திணைக்கு ஓதலேந்திரன் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும், ஓகேவா? அடுத்ததாக 4வது கேள்வி, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. தவறானது என்னன்னு கேட்குறாங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாமா? கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தாரா? ஆமாம், தேரெழுந்தூரில் தான் பிறந்தார். அப்போ முதல் கூற்று சரி. 2வது, கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் வராது, சீதக்காதி வராது. அப்போ 2வது கூற்று தவறு. சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர், சரி. கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு, சரி. அப்போ 2வது கூற்று, அதாவது பி ஆப்ஷன் தான் சரியான விடை. செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு தருக. செல்வச்செவிலி இது என்ன அப்படின்னு கேட்டால் உருவகம், உருவகம், சரியா? அடுத்து, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்றுன்றாக செய்வான் வினை. இந்த அடிகளில் கைத்தொன்று என்பதன் பொருள் என்ன? சரியா? இது வந்து ஒரு நல்ல திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைத்தொன்று அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் கைப்பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து திருக்குறள், நல்ல ஒரு திருக்குறள். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தான் கையில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா, தான் கையில் வச்சுருக்கிற பொருளை வச்சு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க யானைகள் 2 யானை வந்து சண்டை போடுறப்ப சிக்காமல் ஒரு குன்று மேலே ஒரு மலை மேலே ஏறி அந்த யானையோட சண்டையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம், ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பிராபலத்தில் சிக்க மாட்டே, உன் கையில் இருக்கிற காசை வச்சு நீ எதாவது பண்ண அப்படின்னா, கடை வாங்கி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, சரியா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் எதுகைனா என்ன, 2ஆம் எழுத்து ஒன்று போல வருது எதுகை சார். இங்கே அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா சீர் எதுகையை வந்து கேட்டிருக்கான், சரியா? வேகமாக வந்து சார் பற்றுக பற்றுக எதுகை வந்துருச்சுல, ஆப்ஷனில் இருக்கா எதுகை அப்படிங்கிறது கிடையாது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, பொழிப்பு எதுகையா, கூளை எதுகையா, மேற்கு எதுவாயா, கீழ்கெதுவா அப்படின்றாங்க. அப்போ எப்படி சார் நான் வந்து கண்டுபிடிக்கிறது? பாருங்கள், இது வந்து ஒரு அடிப்பா, இது வந்து ஒரு அடிப்பா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி சீர் எதுகை வந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் அடியை பார்த்தா மட்டும் போதும்ப்பா, சரியா? இப்போ அடி எதுகை அப்படின்னா தான் அந்த இந்த முதல் அடியிலையும் 2ஆம் அடியிலையும் பார்க்கணும். சீர் எதுகைன்னா அடியை பார்த்தா மட்டும் போதும். வகை வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது ஒரு சீர், 4 சீர் வந்துருச்சா? இதில் வந்து பாருங்கள், பற்றுக 2ஆம் எழுத்து இரு இருக்குது. அடுத்து 2வது சீரில் வந்து 2வது எழுத்து இரு இருக்குது. 3வது சீரில் 2வது எழுத்து இரு இருக்குது. 4வது சீரில் இருக்கா? இல்லை, இப்பு இருக்குது. அப்போ 1வது சீரு, 2வது சீரு, 3வது சீரு, 3 சீர்கள், அதாவது 3 சீர்களில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் எழுத்து 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருது. அப்போ அது என்ன எதுகை, என்ன வகை எது அப்படின்னா கூளை எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எதுகை? கூளை எதுகை அப்படிங்கிறது. நான் இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நான் வந்து வீடியோவே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். போன குரூப் 4க்கு அப்டேட் பண்ணியிருந்தேன், சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்பொழுது ஒரு கூளை பையன் மேலும் கீழும் முழிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்லாம் வந்து வச்சுருப்பேன். நான் வேணால் அந்த வீடியோக்குரிய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே புரியும், சரியா? நான் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து எடுத்துரும், ஓகேவா? அதனால் அந்த வீடியோவை நான் கீழே வந்து கொடுக்குறேன். அடுத்து, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை தேர்க. பாருங்கள், அடுத்த 2வது கேள்வியும் அதே மாதிரி வருது. பாருங்கள், முதல் சீர், 2வது சீர், 3வது சீர், 4வது சீர். என்ன எது கேட்குறாங்க? 2வது லா இருக்குது, இங்கே லா இருக்கா? இல்லை. இங்கே லா இருக்கா? இருக்குது. இங்கே லா இருக்கா? இருக்குது. 1 3 4 1 3 4 எது அப்படின்னு கேட்டால் மேற்கெதுவாய் எதுகை, சரியா? இதுவே 1 2 4 அப்படின்னா கீழ்கெதுவாய் எதுகை. ஓகே, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இந்த 4 இதில் எது தன்வினை வாக்கியம் கேட்குறாங்க. தன்வினை வாக்கியம் அப்படின்னா அவருக்கு அதில் பயன் வந்து இருக்கும், அதுதான் தன்வினை வாக்கியம் அப்படிங்கிறது, சரியா? இதில் என்ன தன்வினை வாக்கியம் அப்படின்னா அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறது தான் தன்வினை வாக்கியம். இதில் அந்த அப்பூதியடிகள் நான்மறை கற்பித்தார் இருக்கு இல்லையா, இது வந்து பிறவினை வாக்கியம், சரியா? அடுத்து, இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்ணுமை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதுக்கான விடை, எண்ணுமை.
இப்போ இதுவே கங்கை சிந்து அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. கங்கை சிந்து அப்படின்னு மட்டும் கொடுக்குறாங்க. நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் கங்கையும் சிந்துவும் வரணும். அப்போ அது வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரியா? இங்கே நம்மளுக்கு கங்கையும் சிந்துவும் எதுவும் கேட்டால் எண்ணுமை தான். சரியா? சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்குறாங்க. சாலச் சிறந்தது. சரியா? வல்லினம் மிகும். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு என்ன? இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது முக்காலத்தையும் உணர்த்தி வந்து வரும். அதே மாதிரி பெயரச்ச விகுதி மறைந்து வந்து வரும். தாழ்ந்த பூந்துரை அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ வினைத்தொகை. பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்கால வினைமுற்று பழுக்கின்றது அப்படிங்கிறது. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக. வினையச்சம் படித்து. சரியா? படித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். படித்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பெயரச்சத்தில் வந்து வரும். பாடுதலும் ஒரு வகையில் தொழிற்பெயர். ஆனால் படிக்கும் பாடுக்கும் சம்மந்தம் வந்து கிடையாது. சரியா? இங்கே விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ படித்து அப்படிங்கிறது. கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. அதாவது கல் அப்படிங்கிறது வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொல்லிருந்து உருவாகிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? கல் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டால் படிக்கிறது. ஓகேவா? இங்கே கல்லை அப்படின்லாம் வராது. வேமா சார் கல்லை வருதுல்ல, அப்போ கல் வந்து வரணும்ல அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து பாதியில் இருக்கிற வேர்டெலாம் வராது. சரியா? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றல் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டான வார்த்தையாக வந்து வரும். சரியா? இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இங்கே குழப்பம் வந்து வரும். இங்கே இயல் வருமா இல்லைனா இயல்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இயல்பு அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னு கேட்டால் வேர்ச்சொல். வேர்ச்சொல்லுக்கும் அந்த சொல்லுக்கும் பொருந்தணும். இயல் அப்படிங்கிறது வேறு. இயல் அப்படிங்கிறது நம்ம தமிழில் இயல் இருக்கு இல்லையா, இயல் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு. இயல்பு அப்படிங்கிறது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து இருக்குது. இயல்பானது அப்படிங்கிறது நார்மலானது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால தான் இங்கே வந்து இயல்பு அப்படிங்கிறது விடையாக வந்து வரும். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஏகலைவன். ஏகலைவன் அம்பு. சரியா? குழலியும் பாடத் தெரியும். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நம்ம ஈஸியாக குட்டி குழந்தை கூட சொல்லணும். குழலியும் பாடத் தெரியும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குழலிக்கு பாடத் தெரியும் அதுதான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். குழலிக்கு பாடத் தெரியும். தமிழ் சொல்லை கண்டறிக. அனுமதியா, ஈசனா, குபேரனா, மணிமுடியா? இல்லை தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டால் மணிமுடி அப்படிங்கிறது. பொருந்தாத இணையை கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதே மாதிரி இந்த சைடு வந்து பொழுது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நான் இதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். நான் ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன். சரியா? திரும்ப ரிப்பீட்டட் கேள்வி வந்து கேட்குறாங்க. குறிஞ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாமம் தான் வரும். கரெக்டு. முல்லைக்கு வந்து மாலை தான். கரெக்டு. மருதத்துக்கு நண்பகல் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மருதத்துக்கு நண்பகல் வராது. என்ன வரும் அப்போ மருதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வைகரை அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து வராது. நெய்தலுக்கு ஏற்பாடு அப்படிங்கிறது கரெக்டு தான். சரியா? நான் சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன். யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு. பாலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பகல் அப்படிங்கிறது வரும். சரியா? அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. மிசை எதிர்ச்சொல் காண்க. மிசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் மேலே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் கீழே அப்படிங்கிறது அர்த்தம். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால். இந்த தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல் என்ன? கலைச்செல்வி கட்டுரை எழுதுதல் அப்படிங்கிறது தான் சரியான எதிர்ச்சொல். அடுத்து பொறுத்துக. வேற்றுமை. இந்த சைடு நான் வேற்றுமை கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வேற்றுமை உருபு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி. முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு வந்து கிடையாது. மொத்தம் எத்தனை வேற்றுமை வந்து இருக்குது அப்படின்னு கேட்டால் 8 வேற்றுமை வந்து இருக்குது. வேற்றுமை எத்தனை வகைப்படும் கேட்டால் 8 வேற்றுமை. அதில் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அப்போ மிச்சம் உள்ள அந்த 6 வேற்றுமைக்கு தான் நம்மளுக்கு வந்து உருபு வந்து இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் 6 வேற்றுமைக்கு ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ அப்படிங்கிறது 2வது வேற்றுமை, ஆள் அப்படிங்கிறது 3வது வேற்றுமை, கு அப்படிங்கிறது 4வது வேற்றுமை, இன் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை, இந்த ஆண் அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை, சரி அது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை, கண் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை. இப்போ எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து வரிசையாக சொல்கிறேன். சரியா? நீங்கள் நான் புக்கில் பார்த்துட்டு ஐயாளுக்கு இன்னது கண், ஐயாளுக்கு இன்னது கண் ஒரு 4 டைம் சொல்லுங்கள். சரியா? அதே மாதிரி மைண்டில் ஏற்றிக்கோங்க. முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு வந்து கிடையாது. அப்போ 2வது வேற்றுமையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. சரியா? ஆனால் நிறையா உறுப்புகள் வரும்பா. ஆனால் இது வந்து மெயினான உறுப்பு. ஒவ்வொரு இதுக்குமே நிறையா உறுப்பு வந்து வரும். சரியா? ஆனால் இது மெயினான உறுப்பு. அதனால் இது நல்லா வந்து படிச்சு வச்சுக்கணும். அப்போ இங்கே என்ன சார் வருது? 4ஆம் வேற்றுமைக்கு என்ன வருது? கு அப்படிங்கிறது வருது. கு அப்படிங்கிறீங்க எத்தனை இடத்துல இருக்குது? 4வது இடத்துல இருக்குது. 4ஆம் ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 4 1 2 3 தான் இங்கே வந்து ஆன்சர். சரியா? ஓகே.
அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு அப்படிங்கிறது. ஸோ முதல் கூற்றே தப்பு. இவரது காலம் 18ஆம் நூற்றாண்டு. சரி. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். சரி. திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சேதுவிடம் கருவூல அலுவலா பணியாற்றியவர். தவறு. இவர் என்ன பணி ஆற்றியிருப்பார் அப்படின்னா அரசு கணக்கராக வேலை பார்த்துருப்பார். அதே மாதிரி விசய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வேலை பார்த்தவர். அதாவது யார்கிட்ட வேலை பார்த்தாங்கன்னா திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே 2வது கூற்றும் 3வது கூற்றும் தான் சரி. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி. தாயுமானவர் ஆற்றிய பணி பார்த்தீங்களா? இதில் நீங்கள் தாயுமானவர் ஆற்றிய பணி உங்களுக்கு தெரியல அப்படின்னா 2 கேள்வியை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன அப்படின்னா அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்? தென்னாப்பிரிக்க வரலாற்றில் தென்னாப்பிரிக்காவில் யாரோட பெயர், தில்லையாடி வள்ளியம்மையோட பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பார். உலகம் உருண்டது என்பதனை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? யார் அப்படின்னா கலீலியோ கலிலி. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர். இது ஓல்டு புக்பா, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரங்கா. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். துரைமாணிக்கம் யாரோட இயற்பெயர்? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். பார்த்தீங்களா? ஒரே இதுலேருந்து அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? லட்டாக கேட்டிருக்காங்க. சரியா? 2019 குரூப் 4ல். அடுத்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர் யார்? குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னா தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர் ஞானபோதினி அப்படிங்கிற இதில் நடத்தினார். அதை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா புதுமை பித்தன். சரியா? தொல்காப்பியத்தில் நாடக பாங்கினை உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் என்ன? எந்த இயல் அப்படின்னா மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிறது. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை என்ன? எந்த கலை அப்படின்னா இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் என்ன? தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் எந்த நூல் அப்படின்னா தேன்மலை அப்படிங்கிறது. சுரதா இயற்பெயர் ராசகோபாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? சுரதா. ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? அடுத்தடுத்த தேர்வில் கேட்டிருக்காங்க. இவர் தான் சொல்லியிருப்பார், சுரதா தான். பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் என்ன? நாடக நூல் என்ன அப்படின்னா பிசிராந்தையார். இந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. நம்ம மற்றதையும் பார்த்துருவோம். கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதுனது பாரதிதாசன் தான். சுவரும் சுண்ணாம்பும் எழுதுனது பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் கிடையாது, சுரதா எழுதினார். பாண்டியன் பரிசு பாரதிதாசன். சரியா? நாமக்கல் கவிஞர் பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? அதாவது நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது யார் வழங்கினாங்க கேட்குறாங்க. பத்மபூஷன் விருது யார் வழங்கியிருக்காங்க, யார் வழங்குவா, இப்போயும் யார் வழங்குறா? மத்திய அரசு தான் வழங்குவாங்க. மத்திய அரசு இங்கே நடுவண் அரசு அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தம் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? ரொம்ப அருமையான கூற்று. ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கல்லறை எழுதுங்க அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜி.யு. போப். அதே மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. சரியா? சித்தர்களின் ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். சித்தர்களில் ஆதிசித்தர் யார் அப்படின்னா திருமந்திரம் இயற்றிய திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் என்ன? எந்த நூல் அப்படின்னா மனோன்மணியம். அதாவது சுந்தரனார் எழுதின மனோன்மணியம் அப்படிங்கிறது தான் லிட்டன் பிரபு எழுதின ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? சுந்தரம் பிள்ளை. சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? பிள்ளைத்தமிழ் தெரிஞ்சுக்கோங்கப்பா. மொத்தம் பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவம் இருக்குது அப்படின்னா 10 பருவம் இருக்குப்பா. சரியா? 10 பருவம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா காப்பு ஃபஸ்ட்டு.
சரியா? காப்பு ஃபஸ்ட்டு, செங்கிரை செகண்டு, தாள் 3, சப்பானி 4, முத்தம் 5, வருகை 6, அம்புலி 7. இந்த 7 பருவங்களும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவானது. ஆண்பாலுக்கு ஒரு 3 பருவங்கள் வரும், பெண்பாலுக்கு ஒரு 3 பருவங்கள் வரும். ஆண்பாலுக்கு சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படிங்கிறது. பெண்பாலுக்கு அம்மானை, கலங்கு, ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க. கலங்குக்கு இன்னொரு பேர் நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் அப்போ செங்கிரை பருவம் எத்தனாவது பருவம்? 2வது பருவத்தில் இருக்குது. முதல் பருவம் காப்பு. திரும்பவும் சொல்கிறேன், காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. சரியா? 7 பருவம் பொதுவானது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு 3 வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸோ வேண்டாம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன? பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். ரிப்பீட்டட் கொஸ்டின். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது என்ன? சுந்தரனார் பல்கலைக்கழகம் தான் உருவாக்கியிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அடுத்து பொறுத்துக. தடக்கர். தடக்கர் அப்படின்னா பெரிய யானை அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்கு. என்கு அப்படின்னா கரடி. வல் உகிர். வல் உகிர் அப்படின்னா இங்கே கூர்மையான நகம். தரிசனம். தரிசனம் அப்படின்னா என்னது? காட்சி. சரியா? ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. குண்டலகேசியின் கதைத்தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் என்ன? குண்டலகேசி. சரியா? அவங்களோட வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக குண்டலகேசி அப்படிங்கிறது நாதகுத்தனார் எழுதின ஒரு காப்பியம் குண்டலகேசி அப்படிங்கிறது. சரியா? இதில் இவங்களோட வேறு பெயர் என்ன அப்படின்னா பத்தரை அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தரை அப்படி இல்லைன்னா பத்தா தீசா அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தரை அப்படி இல்லைன்னா பத்தா தீசா. குண்டலகேசி கதை ஒரு அருமையான கதைப்பா. பாருங்கள், குண்டலகேசி எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் நாதகுத்தனார். சரியா? என்ன கதை அப்படின்னா, இங்கே பத்தரை இருப்பாங்க இல்லையா, இந்த பத்தா தீசா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடன் மேலே காதல் வந்துடும். அந்த திருடன் பேர் என்ன அப்படின்னா சத்துவன் அப்படிங்கிறது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சத்துவன் தான் இவங்களோட கணவனாக வருவாங்க. பத்தரையோட கணவனாக யார் வருவாங்கன்னா சத்துவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சத்துவனை மனம் முடிச்சிருவாங்க. மனம் முடிச்சதுக்கப்புறம் திருடன் நான் திருத்திருவேன் அப்படிங்கிற ஒரு இதில் மனம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த திருட வேலையை பார்த்துட்டு தான் இருப்பான். அதனால் இவங்களுக்கு கோபத்தில் வந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த சத்துவனை நம்ம பத்தரை என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீ எப்படி இருந்தாலும் ஒரு திருடன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிடுவாங்க. அதனால் சத்துவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், பத்தரையை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நினைப்பான். ஒரு கோயிலுக்கு கூட்டு போவான். கோயிலுக்கு கூட்டு போய் மேலே இருந்து கீழே தள்ளி விடுன்னு நினைப்பான். ஆனால் பத்தரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நீ என்னையா கொல்ல பார்க்குற, உன் காலை நான் விழுந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு கொண்டுருவாங்க. சரியா? இதான்ப்பா கதை. கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், அடுத்து பௌத்த மதத்தை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது பௌத்த காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சும்மா தெரிஞ்சுக்காக சொல்கிறேன். ஓகே. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கவுந்தியடிகள் சமண துறவி. சிலப்பதிகாரத்தில் வருவாங்க. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் என்ன? சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி எதுன்னு கேட்டால் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் என்ன? மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை என்ன? குறுந்தொகை நூலோட பாவகை என்ன? பாவகை அப்படின்னா அகவற்பா. அகவற்பாக்கு இன்னொரு பேர் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியப்பா இல்லைன்னா அகவற்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது கூட்டத்தில் ஒருத்தர் நின்று பேசுகிற மாதிரி இருக்கிறதா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அகவற்பா அப்படின்னு சொல்லுவாங்க. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இந்த கூற்றுக்கு உரியவர் யார்? இந்த கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னா குகன். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று என்ன? 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு கேட்டால் இங்கே ஏலாதி அப்படிங்கிறது. நற்றினையும் பரிபாடலும் 8 தொகையில் வரும். அதாவது 14 மேல் கணக்கில் வரும். குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது சிற்றிலக்கியத்திலேருந்து வரும். அப்போ ஏலாதி அப்படிங்கிறது தான் இங்கே விடை. பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் என்ன? நாலடியார். பொருட்பாலின் இயல்கள் என்ன? பொருட்பாலோட இயல்கள் என்னன்னு கேட்குறாங்க. அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படிங்கிறது. அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் இருக்கும். அதே மாதிரி இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் இருக்கும். சரியா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிறவினை சொற்றரை கண்டறிக. இதில் எது பிறவினை சொற்றர் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், சிலப்பதிகாரம் எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால் அப்படிங்கிறது இங்கே தன்வினையை குறிக்கலாம். சரியா? அடுத்து எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது இங்கே செயற்பாட்டு வினையை குறிக்கலாம். சரியா? அடுத்து
எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறவினை அப்படின்னு வரும். சரியா? தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இது என்ன வாக்கியம் அப்படின்னா அயர்கூற்று வாக்கியம். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும். என்ன அப்படின்னா நல்லெண்ணங்கள். ஆக்சுவலாக இந்த பாடல் வந்து இது ஒரு பாடல் வந்து வரும். அதாவது நான்மணிக்கடிகை விளம்பினானால் எழுதிய நான்மணிக்கடிகையில் மனதிற்கினிய காதல் புலவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து வரும். அந்த பாடலை தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. கல்விக்கு விளக்காக விளங்குவது அவங்கள்ட்ட இருக்கிற நல்லெண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேய்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. வேய்புரை தோல் அப்படின்னா மூங்கில் போன்ற தோல். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், என்ன வாக்கியம்? இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னா பிறவினை வாக்கியம். ஏன்னா கற்பித்தால் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு செய்கிறாங்க. ஸோ பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? சித்திரை என்னது? காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. என்ன எழுதணும்? மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதான் சரியான விடை. ஐ அப்படிங்கிறது எத்தனை வேற்றுமை உருபு? 2வது வேற்றுமை உருபு. சரியா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதில் எது கரெக்டான விடை அப்படின்னு கேட்டால் நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது கரெக்டான விடை. அகர வரிசை எழுதுக. அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் இது எது கரெக்டாக அப்படின்னா கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை அப்படிங்கிறது. சொல்லுக்கேற்ற பொருள் அருக. பாருங்கள், இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சொல்லுக்கேற்ற பொருள் இதில் எது கரெக்டு அப்படின்னா வலிமை, திண்மை அப்படிங்கிறது தான் கரெக்ட். மற்ற எல்லாமே வந்து தப்பு. சரியா? அடுத்து சரியான இணை. மறைனா என்னென்னு கேட்குறாங்க. இந்த மறைனா என்னென்னு கேட்குறாங்க. இந்த மறை அப்படின்னா மான் அர்த்தம். இந்த மறை அப்படின்னா வேதம்னு அர்த்தம். ஸோ முதல் ஆப்ஷன் ஏ. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? ஜெராக்ஸ் அப்படின்னா என்ன? ஜெராக்ஸ்னால் ஒளி நகல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மா அப்படின்னா பெரிய. பாகற்காய் பிரித்து எழுதுக. 6th உள்ள நியூ புக்கு. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். பைநினம் பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன? எது அப்படின்னு கேட்டால் பெரிய புராணம். 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் என்ன? 3 to 6. சரியா? எந்த நூல் அப்படின்னா ஐங்குறுநூறு அப்படிங்கிறது. நம்ம மற்றதுக்கும் வந்து பார்த்துடலாம், தெரிஞ்சதுக்கு மட்டும் வந்து பார்த்துடலாம். குறுந்தொகைக்கு 4 to 8 வந்து வரும்ப்பா. குறுந்தொகைக்கு 4 to 8 வந்து வரும். ஐங்குறுநூறுக்கு 3 to 6. சரியா? புறநானூறுக்கு ஒரு சில இடத்துல 4 to 40 வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தவறான இணை அகத்திக்கீரை, கண்ணோய் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அகத்திக்கீரை அப்படிங்கிறது எதற்கு வந்து வரும் அப்படின்னா ரத்த சோகை, இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து வரும். சரியா? ஆனால் இங்கே கண்ணோய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. மற்ற எல்லாமே ரைட்டு. பொருத்தமான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது பொருத்தமான இணை? எது பொருத்தமான இணை அப்படின்னா வடமலையில் இருந்து வந்தது கரி அப்படின்னா மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சரி. பொருந்தாத இணை, நான் பொருத்தமான இணைன்னு சொல்லிட்டேன். சரியா? பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டால் வடமலையில் இருந்து வந்தது கரி, மிளகு அப்படின்னு சொல்கிறது பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா இது வந்து இந்த மிளகு அப்படிங்கிறது இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் விளையிற மிளகு தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப பிரசித்தி பெற்றது. வடமலை அப்படின்னா நம்மளுக்கு வடக்கு மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலையை குறிக்கும். சரியா? இமயமலையில் இந்த மிளகு வந்து கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பொருந்தாது அப்படிங்கிறது. மற்ற எல்லாமே வந்து பொருந்தும். மேற்கு மலையில் சந்தனம், ஆரம், கீழக்கடலில் விழுந்தது பவளம், தென்கடலில் முத்து. சரியா? அகர வரிசையை பிடித்து எழுதுக. மானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு சீலையும் டீலையும் தான் ஆன்சர் வந்து இருக்குது. நம்ம பார்க்கலாமா? மாமா, மீமி, மூமு. ஸோ மா மீ, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அங்கே கரெக்டு. சரியா? தென்னாட்டை தனியே ஆண்ட பெண்ணரசி எனும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். சரியா? ஓல்டு புக் 2. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? காடுகளில் வாழ்ந்த விலங்கோட பெயர். சரியா? என்ன அப்படின்னு கேட்டால் ஆட்டையாம்பட்டி. ஆட்டையாம்பட்டி அப்படிங்கிறதா வரும். ஆட்டையாம்பட்டி அப்படின்னா ஆடு.
இங்கே கேட்கலாம், சார் புளியங்குடி வருதுல்ல, புளியம்பட்டி வருதுல்ல, புளி எந்த லீ வந்து வந்திருக்கு, இந்த லீ வந்து வரணும், இந்த லீ வந்தால் நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து புளி என்ன லீ வந்துடுது, அதாவது புளியம்பழம் இருக்கு இல்லையா, அந்த லீ வந்து வந்துடுது. சரியா, அதனால் அது வராது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? இதெல்லாம் வந்து உண்மையிலே குட்டி கூடாதுன்னு சொல்லிடும். சரியா, யார் அப்படின்னா அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போது? எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 2005 வெளியிட்டாங்க. தமிழில் சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? யார் அப்படின்னா வீரமாமுனிவர். தபோலி எனும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். அம்பேத்கர் பிறந்த இடம் தான் தபோலி. பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த சூரிய நாராயண சாஸ்திரியார் தன்னோட தனிப்பாசுர தொகை அப்படிங்கிற ஒரு நூலில் தன்னோட பேரை பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பிறமொழி கலவாமல் தனித்தமிழில் வந்து வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரியா, அதே தான் கேட்டிருக்காங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யார்? எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? சு. செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணிபுரிந்த கவிஞர் யார்? நா. பிச்சமூர்த்தி. அதாவது புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் ரிப்பீட்டட். சரியா, வாணிதாசன். வாழ்வினிற் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு என்ன? புதுச்சேரி அரசு. இந்த பாடலை பாடினவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? பார்த்தீங்களா, நீங்கள் இது வரைக்கும் 8 மாதிரி தேர்வு வந்து பார்த்துருக்கீங்க. அந்த 8 மாதிரி தேர்வில் எத்தனை இடத்துல இது வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ முக்கியமானது. சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? லட்டு கொஸ்டின். திருநாவுக்கரசர். ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா, ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஒரு சினிமா பாட்டே இருக்குது இந்த வரியில். பாடலாசிரியர் மருது ஆசி. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை என்ன? 599. செயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. நாயின் வாயினீர் தன்னை நீரனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் என்ன? புறநானூறு. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தோட தந்தை. சரி, ஓகே. இதில் நம்ம 100 கேள்வி வந்து பார்த்துருக்கோம். இந்த 100 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்வி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா, அதேமாதிரி நம்ம மாதிரி தேர்வை நான் வந்து இது வரைக்கும் 9 மாதிரி தேர்வையும் நான் வந்து பார்த்துட்டேன் சார். அதேமாதிரி 9 மாதிரி தேர்வையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா போட்டு பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே ஒரு கமெண்ட்டை வந்து பண்ணிட்டு போங்க. சரியா, ஓகே. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.